சர்வதேச மன்றங்களில் இந்தியா தலைமை பதவிகளை வகிக்கிறது என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்தியாவின் 76வது குடியரசு தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். சுதந்திரத்தின் போதும் மற்றும் அதற்கு பிறகும் கூட நாட்டின் பெரும்பகுதிகள் கடுமையான வறுமையையும் பசியையும் சந்தித்தன. நமது விவசாயிகள் கடுமையாக உழைத்து உணவு உற்பத்தியில் நம் நாட்டை தன்னிறைவு பெற்றவர்களாக மாற்றினர். நமது உட்கட்டமைப்பு மற்றும் உற்பத்தி துறையை மாற்ற நமது தொழிலாளர்கள் அயராது உழைத்தனர். அவர்களின் அபார முயற்சிகளுக்கு நன்றி. இந்தியாவின் பொருளாதாரம் இன்று உலகளாவிய பொருளாதார போக்குகளை பாதிக்கிறது என்று குறிப்பிட்டார். தாய் நாட்டை அடிமை தலைகளில் இருந்து விடுவிக்க பெரும் தியாகங்களை செய்த துணிச்சலான ஆன்மாக்களை நாம் நினைவு கூற வேண்டும் என்று கூறினார். இன்று சர்வதேச மன்றங்களில் இந்தியா தலைமை பதவிகளை வகிப்பதற்கு நமது அரசியல் அமைப்புதான் முக்கிய காரணம் என்று குடியரசுத் தலைவர் பெருமிதத்துடன் தெரிவித்தார்.